ஹலோ. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம், சொல்லுங்கள். சார், நான் ஒரு குரூப்லேருந்து பார்த்தேன். இது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கள் மேடம். ஸோ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன் சார். எந்த எந்த மாவட்டம் மேடம் நீங்கள்? நாங்கள் வந்து திருச்சி மாவட்டம் சார். மேடம் இது வந்து கன்வீட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு மேடம். எல்லாம் அமௌண்ட் பே பண்ணி எல்லாம் வாங்கிட்டாங்க. இது கவர்மெண்ட் 100 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் போடும். ஓகே. ஓ, அப்படியா சார்? வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ்லாம் இந்த கிடையாது? காலையிலேருந்து ஆன்லைன் இன்டர்வியூ நடக்குது, தெரியாதா உங்களுக்கு? இல்லை, எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் குரூப் மூலயமா வந்துச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்டு நேம்? ஃப்ரெண்ட் நேம் வந்துட்டு சத்யா. சொல்லுங்கள் மேடம். அவங்க எந்த மாவட்டம்? அவங்களும் திருச்சி தான் சார். சொல்லுங்கள் மேடம். ஸோ அதான் இது டீட்டெயில்ஸ் கேளுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். ஸோ அதான் டீட்டெயில்ஸ் கேட்குறேன். என்ன எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு. எந்த காலேஜில் படிச்சீங்க நீங்கள்? எஸ்என்எஸ் காலேஜ் சார். சொல்லுங்கள் மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் மேடம். 100 ஸ்டூடெண்ட் கருணை அடிப்படையில் எடுத்தோம். பர்மனெண்ட் ஜாப்பு. ஓகே. காலிலேருந்து ஆன்லைன் இன்டர்வியூ நடக்குது, உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு? எனக்கு தெரியல சார். இப்போ தான் கொஞ்சம் தெரியும். அதனால தான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணேன் சார். மேடம் 96 பேர் ஃபுல்லாகிடுச்சுன்னா 4 சீட்டு தான் இருக்குது. சொல்லுங்கள். ஓகே, சொல்லுங்கள் சார். நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணணும் சார் இது அப்ளை பண்ணுறதுக்கு? இபி ஆஃபீஸில் தான் சிஸ்டம் ஒர்க்கு மேடம். இது இபி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இபி பில்லு அமௌண்ட் பே பண்ணாங்களா உங்களுக்கு பில் எடுத்து கொடுக்குற ஒர்க்கு. ஓகே. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் எல்லாமே தெரியுமா? சிஸ்டம் ஒர்க்கு. சிஸ்டம் ஒர்க் எஸ் சார், தெரியும் சார். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது மேடம்? எனக்கு 28 சார். 28ங்களா? மேரிடுங்களா அன்மேரிடுங்களா? அன்மேரிட் தான் சார். ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? ஃபார்மர் சார். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடாது மேடம். உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் அனுப்பிவிடுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும்? நான் டைம் இல்லை. 4 சர்டிஃபிகேட் 4 சீட்டு தான் இருக்குது. ஓகே சார். எந்த நம்பருக்கு சார் நாங்கள் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேங்க் புக் ஜெராக்ஸு, 10th 12th காலேஜுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் அனுப்பிவிடுங்க. ஓகே சார். ஓகே சார். வேறு ஏதாவது? ஓகே சார். இதெல்லாம் அனுப்பி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்வீங்களா சார்? அதுக்கு அடுத்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் ஆர்டர் மெயிலில் சென்ட் பண்ணிவிடுவேன் உங்களுடைய மெயில் ஐடிக்கு. ஓகே சார். ஓகே. நீங்கள் என்னோட நம்பர் வந்துட்டு இது வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இந்த நம்பர் இல்லை சார். நான் வேற ஒரு நம்பர் தரேன் சார். அந்த நம்பருக்கு அனுப்பலாமா சார்? அதுலேருந்து அனுப்பிவிடுங்க. ஓகே. டைம் இல்லை மேடம். எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour ஆகும் சார். மேடம் அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை மேடம். 4 சீட்டு தான் இருக்குது. நிறைய எம்எல்ஏ மந்திரி லெவலில் வராங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். ஓகே. ஓகே சார். நான் ட்ரை பண்ணுறேன் சார். 15 minutesல எப்படியாவது நான் வீட்டில் இருந்து இது பண்ணுறேன் சார். பாருங்கள், முடிஞ்சா பாருங்கள். இல்லைனா விட்டுருவோம். வெயிட் பண்ணுமா? நான் லைன் வந்தால் உடனே லைன் ஃபோன் அட்டன் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். இப்போ எங்க சிதம்பரமா இது வேணுங்களா உங்களுக்கு? சிதம்பரம், விருத்தாச்சலம் ரெண்டுமே ஓகே தான் சார். நான் சிதம்பரம் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. சரிங்க சார். ஆமாண்ணா, நான் பண்ணுறேன். ஆர்டர் வந்து நான் போடுவேன் சிதம்பரம் இபி ஆஃபீஸுக்கு ஃபேக்ஸில். சரிங்க சார். உங்களுடைய மெயில் ஐடி ஒன்று அனுப்பிவிடுங்க. உங்களுடைய மெயிலுக்கு ஒரு காப்பி சென்ட் பண்ணுறோம். ஒரிஜினல் போஸ்ட்டில் வந்துடும். போஸ்ட்டில் வந்த பிறகு நீங்கள் மண்டே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது லோன் கீன் வாங்கிட்டு லோன் ஏதாவது கட்டாமல் இருக்கீங்களான்னு செக் பண்ணுவேன். சரிங்க சார். மார்க் வச்சு இப்போ அடிப்படை மார்க்கில் வச்சு செக் பண்ணுவோம். மார்க் லிஸ்ட் அனுப்பிவிடுங்க. ஓகே சார். செலக்ட் ஆகிட்டா 3750 ரூபா பே பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. அது முன்னாள் ராணுவ படைக்கு. சரிங்க சார். ஓகே சார். அனுப்பிவிடுங்க மார்க் லிஸ்ட்டு. ஓகே சார். அனுப்பிவிடுங்க. அனுப்புறேன் சார். சொல்லுங்க சார். மேடம் நான் சிவில் செக் பண்ணிட்டேன். ஓகே. மெயிலில் ஒரு காப்பி சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. சரிங்க சார். ஒரிஜினல் வந்து ஃபேக்ஸில் அனுப்பி விட்ருவோம் ஏபி ஆஃபீஸுக்கு சிதம்பரம். சரிங்க சார். உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் அனுப்பி விட்ருவோம். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காப்பி சென்ட் பண்ணுறோம் மேடம். வந்த பிறகு நீங்கள் மண்டே காலையில் நீங்கள் அங்கே போய் ஏபி ஆஃபீஸில் கொடுத்துட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், காமிக்கணும். சரிங்க சார். கலர் ஜெராக்ஸ் ஒவ்வொன்றும் இப்போ நீங்கள் அனுப்பியிருக்கிறது எல்லாமே டபுள் ஜெராக்ஸ் போட்டுங்க. ஓகே சார். எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆரம்ப சேலரி வந்து 25,000. சரிங்க சார். ஜூன் மாதம் பர்மனெண்ட் போட்டுருவாங்க. புரிஞ்சுங்களா மேடம்? ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் எப்படி பே பண்ணுவீங்க? ஜிபே தான் சார். ஜிபே பண்ணீங்களா இல்லை எப்படி டிடி மாதிரி எடுப்பீங்களா இல்லை ஜிபே பண்ணிடுறீங்களா? டிடி எடுத்து அனுப்புறேன் சார். உங்கள் லொக்கேஷன் அட்ரஸ் சொல்கிறீங்களா சார்? மேடம் நீங்கள் சார் நம்பருக்கு ஜிபே பண்ணுறேன். எல்லா ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. டிடினா நாளைக்கு ஏதாவது ஏறாமல் போயிடுச்சா ப்ராப்ளம். நாளைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது நீங்கள் கேட்டால் கூட ரிட்டர்ன் பண்ணலாம் கேஷை. ஹலோ. சரிங்க சார். ஓகே சார். சார் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிங்க மேடம். மேடம் கன்ஃபார்ம்னா சொல்லுங்க. ஏன்னா நான் இல்லைனா அப்ளிகேஷன் புல் பண்ண மாட்டேன். இல்லை வேணான்னா விட்டு நிறைய ஸ்டூடெண்ட் லைன் வராங்க எனக்கு. சொல்லுங்க சார். இல்லை கன்ஃபார்மான்னு கேட்குறேன். ஜாப் அப்ளிகேஷன் புல் பண்ணது கேட்குறேம்மா. கன்ஃபார்ம் தான் சார். சரி ஓகே. 94 86 71 நேம் ராஜீவ் காந்தின்னு வரும் பாருங்க. நீங்கள் ஏர்லி ஆல்ரெடி நான் அனுப்பியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். 3750 ரூபா பே பண்ணிக்கிறாங்க பாருங்க ஸ்டூடெண்ட்.
அது எதுக்குன்னாமா அது வந்து முன்னாள் ராணுவ படைக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். சரிங்க சார். சரி ஓகே, அமௌண்ட் பே பண்ணிட்டு எனக்கு லைன் வாங்க, நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்றேன். எவ்வளவு நேரம் ஆகும் மேடம்? சார் நீங்க அப்ளிகேஷன் அனுப்புனதுக்கு அப்புறம் பே பண்ணக்கூடாதா சார்? அப்ளிகேஷன் நான் ஃபுல் பண்ணி அனுப்புன பிறகு கேஷ் அனுப்புவீங்களா? இல்ல சார், நீங்க கன்ஃபர்மேஷனுக்கு எதுவும். அதான் மேடம் சிபில் வருதான்னு செக் பண்ண, சிபில் எதுவும் வரல. நீங்க அதுதான் சார், நீங்க இப்போ எதுவும் வாட்ஸ்அப்ல ஒரு காப்பி வரும்னு சொன்னீங்கல்ல சார், அதை அனுப்புனீங்கன்னா. மேடம் அது எப்படி ஆர்டர் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு நாங்க உங்ககிட்ட கேஷ் கேட்டுங்களா? நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டின பிறகு தான் நான் அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணுவேன். சரிங்க சார், நான் ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு பண்ணிட்டு கூப்பிடுறேன் சார். இல்ல வேணா விட்டுருங்க, நான் ஒண்ணு கட்டாயப்படுத்துறேன். ஹலோ சார், நான் ஒரு 15 மினிட்ஸ்ல பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். இல்ல மேடம் கன்ஃபார்மா இருந்தா சொல்லுங்க, இல்லனா வேற ஸ்டூடெண்ட் கூட ஊத்துறேன் நான் சிதம்பரம். நான் கூப்பிடுறேன் சார், பண்ணிட்டு கூப்பிடுறேன் சார். நான் அதை கேட்கல மேடம், நீங்க பண்றது கேட்கல. கன்ஃபார்மா சிதம்பரம் உங்களுக்குன்னு கேக்குறேன். கன்ஃபார்ம் தான் சார். அனுப்பிட்டு லைன் வாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன் சார். சார் பேமெண்ட் அனுப்பியிருக்கேன் சார் உங்களுக்கு. பேமெண்ட் அனுப்பிங்களா? பில் அது பிரிண்ட் அவுட் அனுப்பிடுங்க, பில் அனுப்பிடுங்க. அதை அனுப்பியிருக்கேன் சார், ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார். அனுப்பிடுங்க மேடம் பார்க்கலாம். அனுப்பியிருக்கேன் சார், பாருங்க சார், அனுப்பியிருக்கேன், உங்களுக்கு தான் அனுப்பியிருக்கேன். ஒரு நிமிஷம்மா, ஃபோன் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சார் பேமெண்ட் நீங்க தானே சார் பண்ணிட்டு வர சொன்னீங்க, எங்க அண்ணா அக்கவுண்ட்ல இருந்து அனுப்புறேன். நீங்க அந்த ப்ரூஃப் அவர்கிட்ட காட்டுறது காமிச்சு அதை போய் டெலீட் பண்ணிட்டீங்க. மேடம் நான் ஃபோன் பேல பண்ண சொன்னேன் உங்களை. ஏன் மேடம் நீங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? ஏன் சார், என்ன சார்? ஃபோன் பேல உங்களை பண்ண சொன்னேன் நானே, ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? நான் அவருக்கு வந்து ஜிபே தான் பண்ண சொல்லி அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. சார் அக்கவுண்ட்ல செக் பண்ணுங்க சார், அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கும்ல சார். மேடம் அவர் வந்து அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிராரா ஃபோன் பே. நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்கு ஜிபேல பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்புறம் மறுபடியும் என்ன இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா எப்படி சொல்லுங்க பால? தெளிவா தான சொல்றேன் நான். சார் ஃபோன் பேல அவர் அக்கவுண்ட் காமிச்சது சார், நான் என் மொபைல்ல இருந்து அனுப்ப நீங்க ஃபோன் பேல காமிக்குதா நீ பண்ணிடுவீங்களா? ஏமா நீங்க பிரஷர் குடுக்குறீங்க? நான் அவர்கிட்ட போய் என்ன பேசுறது நானு? சார் நான் தெளிவா தான் சொல்றேன், ஃபோன் பேல பண்ணாதீங்கமா, ஜிபேல பண்ணுங்கனே. சார் என்கிட்ட ஜிபேல நான் ட்ரை பண்ணேன் சார், ட்ரான்சாக்ஷன் இல்லனா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்ல? என்ன பிரச்சனை ஆச்சு? ஏன் சார் எல்லாரும் அக்கவுண்ட் லாக் பண்ணி வச்சிராராமா அந்த அக்கவுண்ட்? ஐயோ சார், திரும்ப ரீஃபண்ட் பண்ணுவீங்களா வேணா திரும்ப அனுப்பிடலாமா கேளுங்க. நான் வேற அத நீ சார் நான் வந்து தெளிவா சொல்றேன், நான் தமிழ்ல தான் சொல்றேன். ஓகே ஓகே சார், டென்ஷன் ஆவீங்க. ஏன்னா அமௌண்ட் இல்லன்றத என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் சொன்னேன் சரி பேர் காட்டுதே சரி ஷேர் சார் ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்து சார் வந்து அவர் அக்கவுண்ட் லாக் பண்ணிட்டாரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட்ல அக்கவுண்ட் குடுக்குறாங்க அவருக்கு. ஓ ஓகே. அந்த அக்கவுண்ட் நான் ஜிபேல பண்ண சொன்னேன் நானு. என்ன சார் நான் தெளிவா சொல்றேன். இல்ல அவங்களுக்கு அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் உங்களுக்கு சரி நம்பர் கொடுமா நான் போட்டு வரேன் சொல்லி போட்டு விட்டேன். சார் ஒரு வார்த்தை கேட்கணும் சார், அது அக்கவுண்ட் லாக்ல இருக்கு, அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு, அவங்க கிட்ட. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2750 தான் போயிருக்கு. இது 3000 போட்டீங்க. சரி 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 ஓகே, அதானே போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க அதை ரீஃபண்ட் பண்ணுவீங்களா சார்? நான் வேற அனுப்பிச்சு விட்டா நீங்க வேற அனுப்பிவிடுங்க. நான் அவர்கிட்ட சொல்லி அது ஸ்டேட்மெண்ட் பேங்க்ல இருந்தா எடுத்து கொடுக்க முடியாது. 3200 ரூபாய் ஜிபேல பண்ணிட்டு லைன் வாங்க சார், நான் பண்ணி தரேன். ஓகே சரி ஓகே. நீங்க ஒரு டீடைல் ஒன்று அனுப்பிருக்கீங்க, அதை கொஞ்சம் திரும்ப அனுப்பலாம் சார். நான் பார்க்கணும்னா அதுக்குள்ள நீங்க டெலிட் பண்ணிருக்கீங்க. சார் அக்கௌண்ட்ல எப்படி அனுப்பிருக்காங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன் பாருங்க. ஜிபேல தான் பண்ணிருக்காங்க, அனுப்புறேன் பாருங்க. நான் எல்லாமே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண உங்களுக்கு. இல்ல ஜிபேல பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. நான் ஏன்னா பேமெண்ட் ஆப்ஷன்றது எதுல வேணா பண்ணலாம். அது வந்து சார் அது வந்து அவர் போயிட்டு மறுபடியும் பேங்க்ல எழுதி கொடுத்தா தான் அது ரிட்டர்ன் போகும், அது அவருக்கு உங்களுக்கு வரும். நான் வந்து அக்கவுண்ட் லாக் பண்ணி வச்சிருக்கேன் சார், அக்கவுண்ட் லாக் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க அதுல எதுக்கு போட்டீங்க? நான் தான் தெளிவா சொல்றேன், தமிழ்ல தான் சொல்றேன் அந்த புள்ள கிட்ட. இல்ல இல்ல அவங்களுக்கு தெரியல சார், சாரி கோச்சிக்காதீங்க. சரி எப்படி சார் இப்ப வேலை எப்படி சார்? அது எனக்கு இன்னும் புரியல. அவங்க சொன்னாங்க சரி நான் அவசரத்துல அமௌண்ட். சார் நீங்க யார் சார்? அவங்களுடைய ஃபாதருங்களா? இல்ல அவங்க பிரதர். அவங்களுடைய பிரதரா சார்? இது வந்து ஈவி ஆஃபீஸர் சிஸ்டம் இருக்கு, கருணை அடிப்படையில் அண்டர் ஸ்டூடெண்ட் போடுறோம் ஸ்டேட் லெவல்ல. மெசேஜ் பாத்துருப்பீங்க. ஆமா சார் மெசேஜ் அது டெலிட் பண்ணிட்டீங்க, என்ன ஃபுல்லா காட்டல அவங்க என்கிட்ட. இல்ல மெசேஜ் அவங்க பாத்துருப்பாங்க, பார்க்காம எப்படி எனக்கு கால் பண்ணாங்க? எனக்கு ஏன்னா அவங்க பிரதர்ன்ற முறையில அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் திரும்ப பார்க்கணும்ல, அதனாலதான் என்னோட ஒப்பீனியன் வேணும்ல, அதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல சார். இது வந்து கவர்மெண்ட் ஜாப். நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய லைனுக்கு வந்து நான் பேச முடியாது சார், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொல்லுங்க சார். இன்னும் 6 சீட் தான் இருக்கு, நான் கம்ப்ளீட் சொல்லுங்க சார், புரியல சொல்லுங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து இது ஏஜ் லிமிட்டட் 37 குள்ள இருக்கணும். இது வந்து கருணை அடிப்படையில போடுறது. சரிங்க சார். மார்க் அடிப்படையில வச்சு தான் நாங்க செலக்ட் பண்ணி போடுவோம். சரிங்க சார். சொல்லுங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈபி ஆஃபீஸர் சிஸ்டம் இருக்கு. ஈபி அமௌண்ட் பே பண்றாங்களா அவங்களுக்கு ஃப்ரண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும். இல்ல இப்ப இவங்க இருக்க ஏரியா பாத்தீங்கன்னா பக்கத்துல கேப்பர் குவாரி தான் பக்கம் அவங்களுக்கு. நீங்க ஏதாவது சிதம்பரம் சொன்னீங்களா? அதாவது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார். நாங்க சொல்ற ஏரியாவில் தான் போட முடியும். காலியா இருக்கிற இடம் தான் போட முடியும், ஃபுல்லா இருக்கிற ஏரியாவில் போட முடியாது. சரி சொல்லுங்க சார்.
இல்ல இப்ப இந்த அமௌண்ட் மட்டும் தான் பண்ணணுமா மேற்கொண்டு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணணுமா? அவ்வளவுதான் சார். அப்ளிகேஷன் ஃபீஸ் ராணுவ கொடி கேஸ் தான். மேற்கொண்டு எங்களுக்கு என்ன லஞ்சமா கொடுக்க போறீங்க? இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இது போக வேண்டியது. இது ஆல்ரெடி அவங்களுக்கே கவர்மெண்ட்ல ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க அவருக்கு. நான் அந்த அக்கௌண்ட்ல பண்ண சொன்னேன். அவருடைய பர்சனல் அக்கௌண்ட் தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். போன் பேல பண்ண வேணாமா, ஜிபேல பண்ணுமா, நான் தெளிவா சொல்லி அனுப்புறேன். இல்ல ஓகே ஓகே. இப்ப கவர்மெண்ட் கால் பண்ணா தனியா பேப்பர்ல வரும், நெட்ல ஆட் சார். கொடுப்பாங்க. இது வந்து சார், இது காலேஜ் ஒவ்வொரு காலேஜுக்கும் நாங்க தகவல் கொடுத்துதான் காலேஜ் மூலமா தான் அவங்க கான்டாக்ட் பண்ணோம். நாங்க வந்து உங்களுடைய சிஸ்டருக்கு டைரக்டா நாங்க கான்டாக்ட் பண்ணல. ஓகே ஓகே. நீங்க எங்க சார் பேசுறீங்க? சார் செக்யூரிட்டி ஆபீசர், சிஎம் ஆபீஸ். சிஎம் ஆபீஸ், சிஎம் ஆபீஸ் அந்த தலைமைச் செயலர் பேசுறீங்களா? ஆமா சார், சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்ல அதுதான் சார் கேட்டேன். சரி சார், நான் பணம் அனுப்பிட்டு நான் திரும்ப கூப்பிடுறேன் சார் உங்களை. சார் இப்ப பண்றதா இருந்தா பண்ணுங்க. இன்னும் 6 சீட்டு தான் இருக்கு. ஐயோ சீக்கிரம் 100 பேர்ல வந்து 96 பேர் ஃபுல்லா ஆயிடுச்சு. நான் அப்பயே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேமா ஃபுல்லா போகுதுன்னு. இல்ல நீங்க அந்த கேஷ் இல்ல இப்ப நீங்க பண்றதெல்லாம் சிஎம்க்கு தெரியுமா? என்ன சார் நீங்க பண்றதெல்லாம் சிஎம்க்கு தெரியுமா? அந்த மினிஸ்டர் யார் சார்? ஏண்டா பைத்தியக்காரா, டுபாகூர் வேலை பாக்குறதுக்குலாம் வந்து இப்ப சிஎம் பேரை சொல்லி யார் வந்து டுபாகர் பேசுறாங்க? யார் டுபாகூர் பேசுறா? சிஎம் வந்து உங்கள்ட்ட 100 போஸ்ட் கொடுத்து போட்டு விட சொல்றாரு அவனுக்கு போஸ்ட். தேவையில்லாம பேசாத. என்ன மரியாதை வாடா போடான்னு பேசுறேன், அவ்வளவுதான். என்ன வாடா போடா பேச? என்ன பண்ணுவ நீ? வைடா போனேன். புறம்போக்க நீ வைடா போன.